அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திமுக கடுமையான அளவு பணம் இறக்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவு குடுத்துட்டாங்க மக்களே, குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நெறைய இடங்கள்ல பணம், பல கோடி கணக்கான பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. அது யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டோட ஒரு விஷயத்த நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொத்தா சொல்லியிருக்கிறாப்ல, அதையும் நம்ம வீடியோல பேச போறோம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு 1987க்கு அப்புறமா தமிழக மக்களின், குறிப்பா வந்து மதுப்பிரியர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து தீர்க்க போறாங்க. அதை பத்தி நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். அதில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு மறக்காம 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் வந்து பிளாஸ்ட் கிடையாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து நம்ம பதிலடி கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சட்டசபையிலேருந்து வெளியில் வந்தோடனே உதயநிதி பேசின பேச்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பூஜ்ஜியங்க, இது வந்து சரியில்லைங்க, எதிர்பார்ப்புல எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படலைங்க, எங்கள் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்சி காலம் இன்னைக்கு நடக்கிற மாதிரியே எங்களால் ஊழல் பண்ண முடியாதே, இத்தனை கோடி ஆட்டையை போட முடியாதே, எங்கள் அமைச்சர்கள் யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு கதறெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் வேற வழியே இல்லாமல் பெட்டியில தான் இன்னைக்கு கூடவே இருக்கிறாங்க அப்படின்றனால இது எப்படிங்க சரிப்பட்டு வராதுங்க இந்த பட்ஜெட்லாம் வந்து இது வந்து சரிவராத பட்ஜெட்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வாங்கின காசுக்கு சரியாக தான் கூவுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து கண்டிப்பாக நம்மளுடைய பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். உண்மையிலே நல்ல பேச்சு திறமை அவங்களுக்கு இருக்குது. உண்மையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுக்கு வரக்கூடிய அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சராலாம் வேற தேர்ந்தெடுக்க போகிறாங்களாம். ஒரு தகுதியான அடிப்படையில் இருக்கிற ஒரு நபராக தான் நான் பார்த்தேன் இவ்வளோ நாள். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்க சரியான விஷயத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து உண்மையிலே பாயிண்ட் எடுத்து பேசினாங்க அந்நியார் அவர்கள். நல்லாவே இருந்துச்சு அவங்க பேசுனதை பார்க்குறதுக்கு. உண்மையிலே நமக்கு தேவையானதை நிறையா சொல்கிறாங்களே அப்படின்றது கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏன் இந்த 5 வருஷம் அவங்க கேட்காம போயிட்டாங்க? இன்னைக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நினச்சிருந்தா எவ்வளவோ வந்து திமுக சார்பில் கேட்டிருக்கலாம், அன்புமணி ஐயா நினச்சிருந்தா கேட்டிருக்கலாம். அப்போல்லாம் வாய மூடி கோமால இருந்துக்கிட்டு இப்போ வந்து இவங்க பெண் அப்படின்றனால சட்டமன்றத்துக்குள்ள நம்ம பேச்சு எடுபட்டுரும் அப்படின்றனால வந்து இன்னைக்கு பேசுறாங்களா, இல்ல வேற எதுவும் யாரும் சொல்லி கொடுத்து பேசுறாங்களா, இல்ல மக்களுக்கு உண்மையிலே வந்து சொல்றாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய சௌமியா அன்புமணி அவர்களை கேட்கணும். இதுல நீங்க என்னத்த குற்றம் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில அத்தனை ஊழலை வந்து நீங்க கேட்கல. இன்னைக்கு பிரேமலதாலாம் கேட்குறாங்க, எப்படி நீங்க கடன் அடைப்பீங்கன்னு கேட்கும்போது, எப்படி இந்த கடனை நீங்க வாங்குனீங்கன்னு நீங்க ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்கீங்களா பிரேமலதா அவர்களே? நமக்கு பெட்டி கொடுத்தாங்க, நமக்கு கார் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தோம்னானே இவ்வளவு நாள் இருந்தீங்க. அதே போல இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடை எப்படி நிர்வகிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க எல்லாம் பேசணும் அப்படின்றதுதான் என் கருத்து. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம திருமாவளவன் அவர்களே சொல்லியே ஆகணும். இத்தனை வருஷமா பார்த்தீங்கன்னா பத்தாத பட்ஜெட்டாவே தாங்க இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரே போடா போட்டாப்ல. நான் என்னடா அது அண்ணன் நல்ல வேலை மாறிட்டாப்ல. நம்ம காசு ஒருவேளை காசுக்காக பேசுறவர் தான் திருமாவளவன் அப்படிலாம் வந்து இன்னைக்கு உதயநிதி சொல்லாத அளவுக்கு இன்னைக்கு கெத்தா பேசிட்டாருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட் அப்படின்றது ஒரு பாதி வரை முடிஞ்சிருக்கு, மிச்சம் நாளைக்கெல்லாம் வந்து தொடரப்போகுது. இந்த பட்ஜெட் மீதான விவாதம் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ பிரபாகர் அறிவிச்சபடி செப்டம்பர் 8 வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு விவாதங்கள். இதெல்லாம் போக விவசாயிகளை தூண்டிவிடும் திமுக அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் கொடுத்துட்டாங்க மக்களே, கொடுத்துட்டாங்கன்னு யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் ஆட்டுவிக்குது இந்த திமுக. நேற்று பொம்பளை கேஸில் நம்மளை கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்ல தெரியாத இந்த உதயநிதி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாப்ல, என்னை வந்து விவசாயிகள் போராட்டத்துக்காகத்தான் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க, நான் விவசாயிகள் கூட நிற்கிறது இந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய சோத்துல முழு பூசணிக்காயை வந்து மறைக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும். ஏன்னா எந்த விஷயத்துக்கு கைது பண்ணாங்க அப்படின்றத தாண்டி நேற்றுலேருந்து மக்களே, நேற்றுலேருந்து தண்ணினா தப்பாய் போச்சு தமிழகத்தில். ஒரு தண்ணின்னு சொன்னோம்னா நீங்கள் அசிங்கமான வார்த்தையாக பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு மாற்றி வச்சிருச்சு மக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டாங்க. எப்படி கலைஞர் கருணாநிதினா கெட்ட பேரோ அதே போல் பார்த்தீங்கன்னா தண்ணினா கெட்ட பேர் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு நேற்று தமிழ்நாடு வந்து நேற்றுலேருந்து ஒரு பக்கம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ரைட்டு. ஆனால் இதில் எந்த பிரச்சனை எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க பாருங்க. உதயநிதி அவர்களை விவசாயிகள் போராட்டத்துக்காகத்தான் கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி அப்படியே உத்தமராக பார்க்குறாப்புல உதயநிதி. சரி, இதுதான் பரவாயில்ல போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட கூட்டமைப்பு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மட்டும் முதல்வரே, நீங்கள்லாம் வந்து இந்த எங்களுடைய கடனை வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணலைன்னு வைங்களேன், நாங்களாம் வந்து பயங்கரமாக கோவமாயிருவோம், ஜட்டியை பட்டி கவுத்துருவோம், கோமணத்தை கட்டிக்கிடுவோம், வாயில் எலியை கவிட்டு டெல்லிக்கு போயிடுவோம்னு சொல்கிற இந்த விவசாயிகள் அவர்களை பார்த்து
பார்த்து நான் கேட்குறேன், மக்களே இந்த நம்மளுடைய வீடியோவை நிறைய விவசாயிகள்லாம் பார்க்கலாம். ஆனால் நியாயமாக பேசுகிற விவசாயிகளுக்கும் நியாயமாக நடக்கிற விவசாயிகளுக்கும் எங்கள் குடும்பமும் விவசாய குடும்பம் தான். அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து மிகப்பெரிய அளவு தலைவணங்கி மரியாதை கொடுப்போம். ஆனால் பணமே வந்து எங்களுடைய குறி. பண்ணையார்கள்னு சொல்கிற விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, பல லட்சக்கணக்கான ஏக்கர்களுக்கு சொந்தக்காரங்களாக உட்காந்து பேட்டி கொடுக்குறவங்க நாங்கள் வந்து விவசாயிகளாக பார்க்கல, பண்ணையார்களாக தான் பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு விவசாயினா 5 சென்ட் 10 சென்ட் 1 ஏக்கர் 2 ஏக்கரை வச்சு இன்னைக்கு விவசாயம் பண்ணி தன்னுடைய மனைவியோட கடைக்கோடி அந்த தாலியை கூட வச்சிருந்து விவசாயம் பண்ணி அதுலேருந்து வர காசை லாபம் பார்க்கணும்னு நினைக்கிற உண்மை விவசாயிகளுக்கு இந்த விஷயம்லாம் வராது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவை முடிஞ்ச கையோட விவசாயிகளுக்கான நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை போட்டிருக்காரு. ஆனால் அதெல்லாம் தெரியாது இந்த விவசாய கூட்டமைப்பு என்ன சொல்லுது தெரியுமா, எங்களுடைய கடனை இந்த தமிழக வெற்றி கழக அரசு பூர்த்தி செய்யணும். உண்மைதான், நியாயம்தான், வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, கேட்கணும் தான், இதில் நம்ம மறுக்க சொல்லவே இல்லை. எத்தனை நாள் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க? திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது கோமாவில் இருந்தீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க மக்களே. நீங்கள் வந்து விவசாயிகள் ஒரு பக்கம் மூலையிலேருந்து யோசிங்க, இன்னொரு பக்கம் நம்மள சைட்லேருந்து யோசிங்க. விவசாயிகள் அறுவடை பண்ணுற முதல் தர காய்கறிகள் பழங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. நம்ம பிள்ளைங்க ஊசி போனதையும் அழுகி போனதையும் பல நாள் கழிச்சு வர பழத்தையும் பல நாள் கழிச்சு வர காய்கறியும் சாப்பிடணுமா? வெளிநாட்டு பசங்க வந்து ஒரே நாள் அப்படியே அறுத்த உடனே பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க, கார்கோவில் தூக்கி போட்டு ஏர்போர்ட்டில். அதை அவங்க தின்னு வளரணுமா? இன்னைக்கு ஒவ்வொரு சோத்துல உப்பு போட்டு தின்ற ஒவ்வொரு தமிழனும் இந்த கேள்வியை நம்ம கேட்டே ஆகணும். விலையை நீ நிர்ணயி, உன்னுடைய விலையை நீ கூட சொல்லு. அங்கே நீ விற்கிற விலையை இங்கே நீ விற்றேன்னா நாங்கள் நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுவோம். நம்ம தமிழ்நாடு ஊட்டச்சத்து இல்லாத குறைபாடாகும், ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைங்க வளரும். தமிழ்நாட்டில் எதுக்கு நோய் வருது? அவன் இங்கேருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுவானா, அங்கே அவன் நல்ல பொருளாக சாப்பிடுவானா, அங்கேருந்து கன்றாவியான குப்பை இங்கே அனுப்புவானா, அதை வாங்கி தின்னுட்டு நம்ம நோயாகணுமா? அதுக்கு மருந்தும் அவன் ஏர்போர்ட்லேருந்து இங்கே அனுப்புவானா? இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கைகொட்டி சிரிக்கணுமா? இதுதான் வந்து தமிழ்நாட்டோட நிலைமையா இருக்கு இன்னைக்கு. இதை பற்றி யாரெல்லாம் யோசிக்கிறீங்க? இது வந்து சரிதானா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா என்னடா இது நம்ம திடீர்னு விவசாயிகளுக்கு எதிராக பேசுகிறோமான்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க பண்ணையார்களுக்கு வந்து நான் வந்து கேள்வி கேட்குறேன். ரைட்டா? இப்போ அது வந்து எப்படி தூண்டி விட்டுருக்காரு பாருங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உடனடியாக விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியே ஆகணும், இல்லாட்டினா நாளைக்கு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, வெடிக்கட்டும். என்ன பண்ணிட போகிறீங்க? நான் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பித்த உடனே இந்த விவசாயிகளுக்காக பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆளாக இறங்கி நின்று போராடினவர் எந்த ஸ்டாலின் போராடினாரு? எந்த கலைஞர் போராடினாரு? இருக்கிற தமிழ்நாட்டை பூரா கூறு போட்டு டெல்லிக்கு விற்று கொடுத்துட்டு போயிட்டவங்கலாம். ஆனால் இன்னைக்கு தன்னுடைய ஒட்டுமொத்தத்தையும் இழந்துட்டு வந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்காக முதல்ல கையில் எடுத்த போராட்டம் பரந்தூர். அடுத்து கையில் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். இந்த மாதிரி விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு விவசாயி நல்லா இருந்தால் தான் ஒரு மாநிலமே நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை விவசாயிகளுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் கடன் நம்ம வாங்கிடுவோம், அடுத்த அரசு வந்தால் தள்ளுபடி பண்ணி விட்டுட்டு போயிரும்ல, அடுத்து புது அரசு வந்துச்சுனாலும் வாங்கிடுவோம், அதுக்கடுத்து வர அரசு தள்ளி விட்டுட்டு போயிரும்ல. எப்படி இந்த தடவை நம்ம கடன் வாங்கினோம்னா வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் நம்மளோட கடனை தள்ளுபடி கொடுத்துருவாங்க. இப்படி தான் நீங்கள்லாம் நினைக்கிறீங்க. இப்போ நாங்களாம் இருக்கோம் நடுத்தர மக்கள், நாங்கள் போய் வந்து ஒரு கடனை வாங்குகிறோம், எங்களுக்கு வரக்கூடிய அரசு வந்து தள்ளுபடி பண்ணிரும்னு நினச்சா நாங்கள்லாம் போய் கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கினா கட்டணும், அதுக்கு தானே நம்ம கடன் வாங்குகிறோம். அதுக்காக வந்து நீங்கள் உங்களுக்கு பயிர் மூழ்குது, உங்களுக்கு மழை அதிகமாக பொய்த்து போகுது, உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது, குவிண்டாலுக்கு இவ்வளோ நீங்கள் ஏற்றி கேட்குறீங்க, இதெல்லாம் உங்கள் நியாயத்துக்காக நீங்கள் போராடுறீங்க, நாங்களும் வந்து உங்களுக்கு குரல் கொடுக்குறோம். ஏன்னா நாங்களும் அந்த சோத்தை தானே சாப்பிட்றோம், நீங்கள் கொடுக்குறது தானே நாங்கள் சாப்பிட்றோம். இன்றைக்கி விலைவாசி ஏறி போய் கிடக்கு, நெல் வந்து இவ்வளோ விலை ஏறிடுச்சு, அதனால் அரிசிலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 90 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இதெல்லாம் நியாயமான கேள்வி. ஆனால் நீங்கள் இதுக்காக எங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்கன்ற ஒத்த வார்த்தைக்காக உடனடியாக நாங்கள் வந்து 90 நாளில் போராட போகணும் நீங்கள்லாம் போனீங்கன்னா சத்தியமாக தமிழக மக்கள்லாம் உங்கள் கூட நிற்க மாட்டாங்க. இது என் கருத்து. ரைட்டு, உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க. அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த மிஷின் பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்குலாம் தெரியும். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ஆர் இளங்கோ வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாப்புல. என்னென்னா 14 மிஷின் வந்து செக்அப் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு 142 மிஷின்கள். அந்த மிஷினில் 14 மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 மிஷின் வேலை செய்யலை, அந்த ரிசிப்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, அந்த என்வெலப் வந்து சரியாக விழுகலை, சின்னத்துக்கு நேராக விழுகிற பட்டன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றது அவங்களுடைய ஒரு கம்ப்ளைண்ட். எப்படியாவது நம்ம சட்டப்பேரவைக்குள்ள ஸ்டாலினை உள்ள திணிச்சிட மாட்டோமா, மறுபடியும் அவர் அந்த சீட்டில் உட்கார வச்சு பாத்திர மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டு இந்த என்ஆர் இளங்கோ அவர்கள் மிகப்பெரிய அளவில் பெட்டி வாங்கிட்டாரான்னு தெரியல. ஆனால் என்ஆர் இளங்கோ அண்ணே, இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் தீவிரமான செல்ல பிராணிகளாக இருப்பீங்க அப்படின்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. ரைட்டு, போராடுறீங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இதுக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய விளக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கூட அங்கே தப்பான வேலை செய்யலை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மத்திய அரசில் இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி தப்பான மிஷினை ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகமும் என்ன ஆகும்? அப்போ நாங்கள்லாம் சந்திக்க போகிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பிஜேபிக்கு விழுந்த ஓட்டாகட்டும், இப்போ கூட மம்தா பானர்ஜி மேம் தோத்து போனாங்கல்ல, மேற்கு வங்கத்தில் இருந்த ஓட்டாகட்டும், அந்த மிஷின்லாம் வந்து எங்களுக்கு கோளாறாக இருக்கும்னு சந்தேகம் வருது.
ரைட்டா? இப்ப இல்ல எங்கள பொறுத்தவரைக்கும் மம்தா பானர்ஜி மேம் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஏரியால சொல்ற மக்களோட வாக்குப்படி. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க ஜெயலலிதா அம்மா மாரி ஒற்றை பெண்மணி அவங்க. இரும்பு பெண்மணி. அப்ப திமுக தான் அந்த மாரி சொல்லுது. அப்ப திமுக சொல்றது உண்மையா? மோடி அவர்கள் சொல்றது உண்மையா? அப்ப உண்மையிலேயே மிஷின் பிரச்சனையா? இல்ல இந்த மாரி பிரச்சனைய உருவாக்குறாங்களா? எதுவும் பெட்டிகள் நகர்ந்திருக்கா? இத பத்தி எனக்கு சந்தேகம். அதனால மக்களே உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.